நடேசன வலிய வாங்க வாங்க நீங்களும் கண்டிப்பா பீச்சுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு நிலா கூப்பிடும்போதே தெரியும். அவரால ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்ட்டு. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சோழனும், நிலாவும் ஒண்ணா வந்து தண்ணீலலாம் விளையாண்டு பீச்ல குழந்தைகளாவே மாறுனத பார்த்துட்டு, சேரன் என்ன பண்றாரு, பல்லவன தனியா கூட்டு போயிறாரு. கூட்டு போய் உட்கார வச்சு ஆப்பிள்லாம் குடுத்து அங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க, இவர் என்ன பண்றாருன்னா, நடேசன் அங்க போயிட்டு வந்து நான் வந்து குஜராத்ல வந்து ஒரு பெரிய கடல் பார்த்துருக்கேன்னு பேச ஆரம்பிக்கிறாரு. சோழனுக்கு அப்படியே கடுப்பா இருக்கு. ச்சே இப்போவாச்சும் புரிஞ்சுட்டு விட்டு போனானுங்க அவனுங்க 2 பேருன்னு பார்த்தா, இவர் வேற வந்து நிக்கிறாருன்னு முறைச்சுக்கிட்டு இருக்காரு. முறைச்சிட்டு இருக்கும்போதே சேரன் வந்து அவர கூட்டு போயிடுறாங்க. கூட்டு போயிட்டு அவங்க இப்ப தான் பேசிட்டு இருக்காங்க. பேசட்டும் அப்படின்னா, ஆமா வீட்லலாம் பேசாம இங்க தான் பேச போறானுங்களான்னு ஒரு டென்ஷன் ஆகுறாரு. அப்புறம் அவங்க அப்படியே கடல்லயே நடந்து போறாங்க. நடந்து போய் கொஞ்சம் தள்ளி உட்காருறாங்க. உட்காரும் பொழுது வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து போட்ட அந்த ஒரு வீடியோ வந்துச்சுல, ஒருத்தவங்க வந்து யூடியூபர் எடுத்த வீடியோ. 1,000,000 வியூஸ் போயிடுச்சு. அவ்ளோ லைக்ஸ் வந்துருச்சு. எல்லாரும் மேட் ஃபார் ஈச் அதர் கப்புள்ன்னு சொல்றாங்க அப்படின்னு வந்து இவர் சொல்ல, அவங்க அத பார்த்து வந்து சிரிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு காமெடி மாரி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு சிரிச்சுட்டு இருக்கும்போதே இவர் வந்து நம்ம உண்மைய சொல்லிரலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. இதான் நம்மளும் வந்து சொல்லிட்டு இருந்தோம். உண்மைய சொல்லி அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம் அப்படின்ட்டு. ஸோ இவங்க உண்மைய சொல்றதுக்கு வந்து இவர் வாய திறந்து இவங்கள்ட்ட ஒண்ணு சொல்லணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தா, அந்த பக்கம் நடேசன யாரோ 2 போலீஸ் ஆஃபீசர்ஸ் இழுத்துட்டு வராங்க. என்னடான்னு போய் பார்த்தா, அவரு ஓப்பனா வச்சு குடிச்சிட்டு இருந்தாராம். பப்ளிக் பிளேஸ் வச்சு குடிச்சிட்டு இருந்தாரு. யார் இவருன்னு கேட்க, இப்ப இவங்கலாம் அங்க போய் நிக்க, நின்ன உடனே வந்து, ஐயோ! இவர் காரியத்த கெடுத்தாரேங்கிறது தான் இப்ப சோழனுக்கு முதல் விஷயமா இருக்கு. அங்க வந்து இப்படி அவங்க அப்பா நிக்கிறாருங்கிறத விட. ஸோ உடனே நேரா கிளம்பி அங்க போய் பார்த்தா, அங்க வந்து ஒரு இவர் வந்து அப்படியே சோகமா வந்து நின்னுட்டு இருக்காரு. நின்னுட்டு இருக்கும்போதே குடிக்க வந்திருக்காருங்க கேட்டு, இவங்க தான் மருமகன் தெரிஞ்சு வந்து, மருமகளோட வந்திருக்கா குடிச்சிட்டு இருக்கா யோவ்! அப்படின்னு சொல்லி திட்டி விட்டு போயிடுறாங்க. உடனே வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு கோவமா வந்து எல்லாரும் பேசிட்டு இருக்க. அப்புறமா சரி விடுங்க விடுங்க வந்திருக்கோம் ஒரு நாள் பீச்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவர தள்ளி நிக்க வச்சுட்டு இவங்க எல்லாருமே ஒண்ணா உட்காந்து பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவர் முறைச்சுக்கிட்டே நிக்கிறாரு. உடனே வந்து உங்கள போய் கூப்பிட்டோம் பாருங்க, உங்கள போய் கூப்பிட்டோம் பாருங்கன்னு ஆளாளுக்கு சொல்லிடுறாங்க வேற. இங்க வந்ததுக்கப்புறம் அவர் யார் கூப்பிட்டாலும் நான் போமாட்டேன் அப்படின்னு கோவப்படுறாரு. எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு மனசு அதனால நான் குடிச்சேன். நீங்க புரிஞ்சுக்கலங்கிறாரு. உடனே எல்லாரும் திட்ட, நிலாவும் திட்டி விட்டுறாங்க. எல்லாத்தையும் குடும்பத்த ஒண்ணு சேர்க்கலான்னு பார்த்தா இப்படி பண்றீங்கன்ட்டு. நீ முதல்ல உன் வாழ்க்கைய வாழ பாரும்மான்னு அவர் திட்டி விட்டுறாரு. திட்டி விட இதுக்கு நடுவுல வந்து இப்ப சோழன் அடிக்கிற மாரி போக, அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, பல்லவன் கோவப்படன்னு எல்லாம் நடக்குது. இதெல்லாம் நடந்து முடிஞ்சோனே அடுத்த நாள் காலைல பல்லவன் ஒரு பரீட்சைக்கு படிச்சுட்டு இருக்காரு. நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆனன்னா உனக்கு வந்து நான் வந்து ஒரு கிஃப்ட் தரேன்னு இவங்க சொல்லிட்டு இருக்கும்போது, லைசென்ஸ் இல்லாதனால வீட்டு வாசல்லயே பைக் ஓட்டிக்கிட்டு இருக்காரு சோழன். அவர் அப்படியே வேணும்னே வந்து கிண்டல் பண்ற மாரி கிண்டல் பண்ணி, நிலா கிட்ட உங்களுக்கு எப்படி ஓட்டத் தெரியாது அப்படின்ன உடனே, சரி வா நான் ஓட்டுறேன் அப்படின்னு வந்து அவங்க ஓட்ட, இவர் பின்னாடி உட்காந்து அப்படியே சந்தோஷமா வந்து போயிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் தான் பல்லவன கூப்பிட்டுட்டு, பல்லவனோட காதல் கதையெல்லாம் கேட்டுட்டு, காலேஜ் எப்படி போகுதுங்கிறதெல்லாம் கேட்டு, அவர காலேஜ்ல விடுறதுக்கு இவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. 2 பேரும் வந்து ஒண்ணா ஆஃபீஸ் போறதுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. நடந்து போயிட்டே இருக்கும் பொழுது, அந்த வானதியோட அண்ணன் வந்து ரொம்ப ஓவரா பேசிறாரு. அந்த வீட்ல இப்ப எந்த ஒரு பொண்ணும் தங்க மாட்டா. நீ தங்கியிருக்க. ஏன்னா வந்து நீ சரியில்லைங்கிற மாரிலாம் வந்து ரொம்ப பேசின உடனே வந்து பல்லவனுக்கு கோவப்பட்டவர பல்லவன தள்ளி விட்டுறாங்க. திருப்பி பல்லவன அடிக்க போறவர வந்து இவங்க இழுத்துட்டு வந்துடுறாங்க. இவனுங்க தான் பொறுக்கி. இவனுங்க என்ன வேணா பேசிட்டு போறானுங்க அப்படின்ட்டு. ஆனா வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையா மாறப்போகுதுன்னு மட்டும் தெரியுது. இது வந்து வானதி பாண்டியனுடைய கல்யாண ட்ராக்லயே நெறைய சிக்கல்கள் அடுத்தடுத்து வரப்போற மாரி தான் தெரியுது. சேரனை எப்படி கார்த்திகா கூட சேர விடாம பிரிச்சு விட்டாங்களோ, அதே மாரி இங்க நடந்துருமா? நீங்க என்ன நெனைக்கிறீங்க? சேர்ந்துருவாங்கன்னு நெனைக்கிறீங்களாங்கிறதையும் சொல்லுங்க. தேங்க் யூ.